ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்து நாளைக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அலைஸ்புல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். இவங்கள்ட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் தமிழோட கோர்சஸ்க்கான வெபினார் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அதாவது அலைஸ்புல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெபினார் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சூப்பரான கைடன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துரும். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நம்ம வந்து ஒரு மீட்டிங்காக வெளில போயிருந்ததுனால நம்ம வந்து வீடியோ போட முடியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து குரூப்பில் வந்து இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருந்தோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி லெவல்ஸ் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது எது அப்படின்றத நிஃப்டியில் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட நம்மளோட 23,100ன்ற லெவலை வந்து நாளைக்கு வந்து 23,097ன்ற லெவலை வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரீட்ரஸ்ட்டும் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 23,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 22,790ன்ற ப்ரீவியஸ் ஸ்விங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் 23,100க்கு மேலே போகுது அப்படின்னா 23,300 அப்படின்றது நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு மேஜரான ஒரு லெவல், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,300 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரீசன் லெவலுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்குது அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து அப்புறம் வந்து ஆப்ஷன் செயின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவுஸில் டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் எடுத்தது 49,182 எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான 49,386 அப்படின்ற ரெசிஸ்டன்ட்டை போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேயோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா 49,000 ஒரு மேஜரான ஒரு லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 49,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 48,161 தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 49,386க்கு மேலே போகுதுன்னா 49,500 அண்ட் 50,350 இதுதான் வந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ கோல்டன் ரேட்ஸில் எக்ஸாக்டாக நிற்கிறாங்க 23,000 கிட்ட. ஸோ இந்த 23,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்ல ஒரு ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 22,700 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு வந்து ஒரு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இன்னையோட டேவோட லோவை கட் பண்ணுறப்ப. ஓகேங்களா? அதே மாதிரி 23,000 சப்போர்ட் எடுத்துன்னா மேலே வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 23,200 வரலையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகுதுன்னா 23,400. இப்படி 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 23,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட். அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 22,355 தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் நேற்று எடுத்திருந்தாங்க ப்ரீவியஸ் ஸ்விங்கில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோன்னே அடுத்த சப்போர்ட் ரேஞ்சான 11,300 அந்த ரேஞ்சு வரலையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த இடமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11,560. ஸோ இந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ நாளைக்கு 11,300 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த டேயோட லோ வந்து நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,300ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 11,070 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ரெசிஸ்டன்ட்னாலே உங்களுக்கு வந்து அடுத்து 11,500 11,753ன்றது தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக சென்செக்ஸையும் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு
அண்டர் ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 77,871. ஸோ ஓகே, இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ண உடனே இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ்னு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. இந்த 1000 பாயிண்ட்ஸுக்கு 76,000 நிற்கிது. நாளைக்கு 76,000 கீழே வருது அப்படின்னா இன்னும் 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 75,666ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 75,260 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. ஓகே, இப்போ இந்த 77,871க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த 78,700 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 400 பாயிண்ட்ஸும் கீழே பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா அடுத்து 75,260 தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரி வந்துட்டு கன்சல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுங்க. ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஹெவி ரிஸ்க் ஆனது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நம்மளோட அஃபீஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரீ கோர்சஸ்க்கான அக்சஸ் வெபினார் வீடியோவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ நம்பா.